ஸ்ரீராம் என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து சைஃப் அலி கான் அப்படின்ற இந்த ஹிந்தி ஹீரோ வந்து கத்தி குத்து காலானதாக எல்லா நியூஸ்லேயும் காட்டிகிட்டு இருக்காங்க. அது ஹிந்தி சேனல், இங்கிலீஷ் சேனல்லாம் மொத்தமும் நியூஸே அதே தான். இப்போ வந்து இது அடுத்த பரபரப்பான நியூஸ் வர வரைக்கும் அதை காட்டிகிட்டு இருப்பாங்க. தமிழ்லையும் காட்டுறாங்க, அந்தளவுக்கு இல்லாட்டினா கூட தமிழ் சேனல்ஸ்லேயும் காட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சைஃப் அலி கான்ங்கிற சினிமா நான் பார்த்ததில்ல, பட் இந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது பார்க்குறது தான். ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ தான். அவரோட பையன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைமூர். ஒய்ஃப் கூட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. உடம்பெல்லாம் ரொம்ப ஃபிட்டாக, ரொம்ப வருஷமாக அந்த லேடி வந்து அப்படியே இருக்கிறாங்க. உடம்புல ஒரு இன்ச்சு கூட சதை வந்து உழலை. ரொம்ப ஸ்மார்ட் லேடி. அவங்க சினிமாவில் ஃபிட்டாக இருந்தால் தானே முடியும், அது வேறு இருக்குல்ல. அவங்க பையன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைமூர்ன்ற பேர். இப்போ நம்ம வந்து ஒரு காந்தின்னு சொன்னோன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும்? மகாத்மா காந்தி ஞாபகம் வரும். நேருன்னு சொன்னால் அவர் ஜவஹர்லால் நேரு ஞாபகம் வரும். நரேந்திர மோடின்னு சொல்லி யார் வேணால் பேர் வச்சுக்கலாம். கரெக்டாக பிரைம் மினிஸ்டர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். கோட்ஸேனா யாருக்கு ஞாபகம் வரும்? அது காந்தியை சுட்டவரும் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அது மாதிரி வந்து பாலகங்காதர திலகர்னு பேர் வச்சா பக்கத்து ஊரில் கூட பாலகங்காதர திலகர்னு பேர் வச்சுக்கிட்டு யாராக இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வேறு அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேருன்னு சொன்னோன்னா ஒரு பெரிய ஆள் ஞாபகம் வரும். இந்த தைமூர்ன்ற பேரில் வந்து ஒரு ஆள் வந்து இருந்திருக்கிறாரு. அவர் வந்து லட்சக்கணக்கான ஹிந்துவை கொலை பண்ணியிருக்கிறாரு அந்த காலத்தில் அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை எனக்கு எப்படி தெரியும்னா, நந்தூரி ஹேமா மாலினி அப்படின்றவங்க தெலுங்கில் யூடியூப்பில் ஆன்மீகத்தை பற்றி நல்லா பேசுவாங்க. அவங்க இன்றைக்கி தான் அந்த யூடியூப்பில் போட்டிருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, அந்த தைமூர்ன்ற பேரில் அது வந்து இது மாதிரி நடந்திருக்கு விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வந்து இந்த பேரை வந்து அவரோட மகனுக்கு ஏன் வச்சாருங்கிறது அந்த சைஃப் அலி கான்கிறவர் பெரிய ஆச்சரியமான விஷயம். அவங்க ஒய்ஃப் வந்து இந்த கரீனா கபூரா, ஆமாம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டோட பேர் இது, அதனால் அவர் வச்சுருக்காருன்னு சொல்லியிருக்கிறாங்களாம். ஏதோ ஒரு இதில் சேனலில் எதில் சொன்னாங்களோ தெரில. இந்த நந்தூரி ஹேமா மாலினிங்கிறவங்க அவங்களோட யூடியூப்லேயே சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த காலத்துலலாம் நம்ம அப்பா காலங்கள், அம்மா காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பேர் வச்சாங்கன்னா அந்த பேரை வச்சு அவங்க ஜாதியை கண்டுபிடிச்சிடலாம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. மாடர்னாக பேர் வைக்கிறாங்க, எல்லாருமே மாடர்னாக வைக்கிறாங்க. பணக்கார ஏழான்னு எல்லாருமே. அப்புறம் சினிமா நடிகைகள் பேரை கூட சில பேர் வைக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ அந்த பேரை வச்சுலாம் ஜாதியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்போல்லாம் அப்படி தான் இருந்தது. அதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா, இங்கே தெலுங்குக்காரங்களில் ஒரு 4 பெண்கள் இருந்தாங்க. லட்சுமின்னு கூப்பிட்டு அதில் யாராவது ஒருத்தர் லட்சுமி இருப்பாங்க நிச்சயமாக. அது வந்து ஒரு அந்த காலத்தில் பேர்னு ஏதோ ஒரு கூப்பிட்றதுக்கு ஒரு பேருனுங்கலாம் ஏதோ வாயில் வந்த பேரை வச்சுருவாங்க. பெருசாக அதுக்கு ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. இப்போல்லாம் வந்து ஒரு 30-40 வருஷத்தில் வந்து ஒரு பேர் வைக்கிறதுனா அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதோட அர்த்தத்தை தெரிஞ்சு அவங்க நட்சத்திரத்துக்கு பொருந்துதான்னு பார்த்து அப்படி தான் பேர் வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பேரை அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னு வச்சிங்களேன், பாசிட்டிவாக நம்ம பேர் வைக்கணும். நெகட்டிவ் எனர்ஜி வேணும்னா தான் நம்ம நெகட்டிவாக பேர் வைக்க முடியும். அதனால் வந்து இதனால தான் அது ஆச்சு, இந்த பேர் வச்சதுனால தான் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுன்னு சொல்லலை. ஆனால் வந்து அது எப்போவுமே பாசிட்டிவான பேர், பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னா பாசிட்டிவாக தான் பேர் வைக்கணுங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.